இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் பேசிக் வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல் வந்துட்டு தொல்காப்பியம். இதில் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்ச இலக்கண நூல்னு பார்த்தா தொல்காப்பியம். அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கிறா அப்படின்னா அகத்தியர் இருந்திருக்கிறார். அவர் எழுதினது என்ன நூல் அப்படின்னா இலக்கண நூல் அகத்தியம். ஓகேவாடா? அகத்தியர் எழுதினது அகத்தியம். இந்த நூல் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச நூல். ஆனால் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்ச இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்ச இலக்கண நூல். இந்த அகத்தியர் எழுதின அகத்தியத்தில் நம்மளுக்கு வந்துட்டு எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த இலக்கணத்துக்கு இலக்கணம் வந்து வகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஓகேவாடா? இதுக்கடுத்து நம்மளுக்கு கிடைச்ச தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்தில் வந்துட்டு எழுத்து, சொல், பொருள் இது மூணுத்துக்கு மட்டும்தான் இலக்கணம் வந்து வகுத்திருக்கிறாரு. எதுல அப்படின்னா தொல்காப்பியத்துல. இதுல வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச இலக்கண நூலான அகத்தியத்தில் வந்துட்டு அகத்தியர் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இது எல்லாத்துக்கும் இலக்கணம் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்த வழிநூல் அகத்தியத்தோட வழிநூல் தான் வந்துட்டு எது அப்படின்னா தொல்காப்பியம். இது எழுதினவர் வந்து தொல்காப்பியர். இந்த இலக்கண நூல்ல எழுத்து, சொல், பொருளுக்கு வந்துட்டு இலக்கணம் வகுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்த இலக்கண நூல்னு பார்த்தா யாப்பெருங்கலக்காரிகை. யாப்பெருங் இதுக்கு அடுத்து தொல்காப்பியத்துக்கு அடுத்து வந்த இலக்கண நூல் வந்துட்டு யாப்பெருங்கலக்காரிகை. இது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அமிர்தசாகர்னு ஒருத்தவர் வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்தது வந்து தண்டி அலங்காரம். தண்டி அலங்கார இலக்கண நூல் இது எல்லாமே வந்துட்டு இலக்கண நூல் தான். இதுல இந்த தண்டி அலங்காரம் எழுதினவர் யாருன்னா தண்டி. ஓகேவாடா? தண்டி. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இது எல்லாத்துக்குமே இலக்கணம் வகுத்து கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து தான் நம்ம அடுத்து வந்துட்டு எழுத்து இலக்கணம்னா என்னன்னு பார்க்க போறோம். சொல்னா என்ன, பொருள்னா என்ன, யாப்பு என்ன, அணி என்னன்னு பார்க்கலாம். ஓகேவாடா? எழுதிட்டியாடா? இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னத்தை சொல்லும் அப்படின்னா எதுக்கு இலக்கணம் வகுத்திருக்குன்னா எழுத்து அப்படின்னா நம்மளுக்கு என்னது ஒரு வடிவம். எழுத்து வந்துட்டு ஒரு வடிவமா இருக்கு. அப்ப அதோட வகை, வடிவம், உச்சரிப்பு, இந்த எழுத்து வந்துட்டு அதோட வகை, வடிவம், அதோட உச்சரிப்பு, அதை பற்றி ஒலிப்பு முனைகள், இடப்பிறப்பு இதெல்லாம் வந்துட்டு எதில் பார்க்குறோம் அப்படின்னா எழுத்திலக்கணத்தில் வந்துட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சொல்லு. இந்த எழுத்துனால உருவாகிற சொல்லு இருக்குல்ல அதை வந்து பார்க்கறது தான். ஓகேவாடா?
சொல்லிலக்கணம் என்னன்னா இந்த எழுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட வடிவம் வகை இதெல்லாம் வச்சு எழுத்திலக்கணம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே இணைந்து தான் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு சொற்கள் வருது. அந்த சொற்களை வச்சு நம்ம பார்க்குறது சொல்லிலக்கணம். பொருளிலக்கணம் அப்படின்னா அகவாழ்வையும் புறவாழ்வையும் பற்றி சொல்றது. அகவாழ்வு புறவாழ்வை பற்றி சொல்றது. அகவாழ்வு அப்படின்னா அன்பின் 5 திணைகள் இருக்குல்ல, அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த திணைகளை பற்றி அதோட முதற்பொருள்னா என்னது, பெரும்பொழுது, சிறும்பொழுது, இதெல்லாம் வந்துட்டு இந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம அடுத்து சொல்லலாம். அந்த பெரும்பொழுது, சிறும்பொழுது, உரிபொருட்கள், கருப்பொருட்கள், அந்த தெய்வங்கள், அங்கே என்னென்ன விளையுது அதை பற்றி சொல்றது வந்துட்டு அகப்பொருள். புறப்பொருள்னு சொன்னால் மன்னர்களோட போர்த்திறனை மட்டும் வந்து சொல்றது வந்துட்டு புறப்பொருள். ஓகேவாடா? அப்போ அகம் புறவாழ். பொருள் இலக்கணம்னா அகப்புற வாழ்முறையை பற்றி சொல்கிறது. யாப்பிலக்கணம் அப்படின்னா வந்து என்னன்னா, யாப்பு அப்படின்னா என்னதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு செயல் வந்து எழுதுறத வந்துட்டு ஒரு அந்த செயலுக்கு வந்துட்டு யாப்பு அப்படின்னா என்னன்னா செயலுக்கு வந்துட்டு இலக்கணம் வகுக்கிறது. ஓகேவாடா? ஒரு செயலை வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது, அதில் உள்ள திருத்தல்களை வந்துட்டு திருத்தி நம்மளுக்கு சொல்கிறது தான் வந்துட்டு செயலுக்கு வந்துட்டு இலக்கணம் வகுக்கிறது வந்து எதுனா யாப்பு. அணி அப்படின்னா என்னன்னா செயலுக்கு புலவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அழகு சேர்ப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அணி. அணின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அணிகலன்னு தெரியும். அது எதுக்கு நம்மளாம் போடுவோம், அழகு நம்ம வந்துட்டு அழகா இருக்கணும் அப்படின்னு தானே செயின், தோடு, மோதிரம் அப்படிலாம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி புலவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செயலுக்கு அழகு சேர்க்க அணிங்கிற ஒரு இலக்கணத்தை வந்துட்டு வகுத்திருக்காங்க. வச்சுக்கவாடா. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுத்திலக்கணம் பார்க்கலாம். எழுத்திலக்கணம் என்னன்னா உடலுக்கு வந்துட்டு எப்படி உயிர் தேவைப்படுது, அது போல மொழிக்கு வந்துட்டு எது தேவைப்படுது வந்துட்டு இந்த எழுத்து வந்து தேவைப்படுது. நம்ம மொழியை வந்துட்டு மனசுலேருந்து நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு எழுத்துக்கள் வச்சு நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணுவோம், எழுத ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரி தான் மொழிக்கு வந்துட்டு எது தேவைப்படுது அப்படிங்கிறாங்க, எழுத்து வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு மொத்த எழுத்துக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1. மொத்தம் எவ்வளோடா, 247 எழுத்துக்கள் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்துட்டு 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதம் 1. இதில் வந்துட்டு இதுக்கு மாத்திரை அளவுன்னு இருக்குது. ஓகேவாடா? மாத்திரை அளவு அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு கண் சிமிக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரம் தான் ஒரு மாத்திரை.
ஓகேவா? அப்ப உயிரெழுத்துக்கள் 12ல குறிலும் இருக்கும் நெடிலும் இருக்குமா? குறில் எழுத்துக்கள்னா குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ, ஓ, அவ்வளோதானா? குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே வந்துட்டு நெடில். நெடில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். குறில் 5 இருக்கும். ஓகேவாடா? இதுக்கான குறிலுக்கான மாத்திரை அளவுன்னு பார்த்தா 1 மாத்திரை. குறிலுக்கு மாத்திரை அளவு வந்துட்டு 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்துட்டு 2 மாத்திரை. ஓகேவாடா? மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு மெய்யெழுத்துக்களுக்கும் ஆயுதத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை தான். மெய் மெய்யுக்கும் ஆயுதத்துக்கும் எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இதே மாதிரி இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதுல வந்துட்டு உயிர் நெடில் உயிர் குறில்னு வரும். இந்த மாத்திரை அளவு தெரிஞ்சாதான் அடுத்த இலக்கணத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவாடா? உயிரெழுத்துல வந்துட்டு குறிலுக்கு வந்துட்டு 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்துட்டு 2 மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்துல வந்துட்டு மெய்யுக்கும் ஆயுதத்துக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருக்கோம்? அரை மாத்திரை. இப்போ உயிர்மெய் எழுத்துன்னு இருக்குல்ல, உயிர்மெய் எழுத்துனா உயிரும் மெய்யும் இணைந்து வந்த எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. அதுல உயிர்மெய் குறிலுக்கு 1, உயிர்மெய் நெடிலுக்கு 2. எழுதலையா? சரி, நான் அடுத்து சொல்லி தரேன்டா. அடுத்து வந்துட்டு எழுத்திலக்கணத்தை வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்னா முதல் எழுத்து, இன்னொன்று வந்துட்டு என்னது சார்பெழுத்து. எழுத்திலக்கணத்தை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு முதல் எழுத்து, 2வது வந்துட்டு சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்னதுன்னா உயிர் 12ம் மெய் 18ம் இணைந்து நம்மளுக்கு கிடைக்கிற 30 எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்றாங்க? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் 12ம் மெய் 18ம் இணைந்து கிடைப்பது தான் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. சார்பெழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள்னு கேட்கும் போது மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா சார்பெழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் 369 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேவாடா? சார்பெழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டா 369. சார்பெழுத்துக்களின் வகைகள்னு கேட்டா 10 வகைகள். ஓகேவா? எழுத்திலக்கணத்துல 2 வகையா இருக்கு. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்து வந்துட்டு உயிரும் மெய்யும் இணைந்தது தான் முதல் எழுத்துன்னு சொல்றோம்.
சார்பு எழுத்து வந்துட்டு 10 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த முதல் எழுத்து பார்த்துட்டு அடுத்து சார்பு எழுத்து பார்க்கலாம். எழுத்துக்கள்னு கேட்டா 369 இருக்கும். சார்பு எழுத்துக்களின் வகைகள்னு கேட்டா 10. இதை வந்து தெளிவா எழுதிக்கங்க. ஏன்னா எழுத்துக்கள்னு தனியா கேட்பாங்க, வகைகள்னு கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகி நம்ம சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா நம்ம என்னதான் போடுவோம், 10ன்னு தான் போடுவோம். ஆனா கிடையாது, 369. சார்பு எழுத்துக்களின் வகைகள்னு கேட்கும் போதுதான் 10. ஓகேனா? இந்த முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன எழுத்துக்கள் சொன்னோம்? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். உயிர் 12, மெய் 18. இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, ஆ ஆ இன்ட்டு ஆலேருந்து அவ்வு வரைக்கும் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு காற்றறைகள் மூலம் தான் நம்மளுக்கு வந்துட்டு காற்றால தான் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் எதனால வெளிப்படுது? காற்றால வெளிப்படுது. நீங்களே உச்சரிச்சு பாருங்களேன். ஆ அப்படிங்கும் போது நம்மளுக்கு காத்து வெளிவருதா? அப்ப ஆவிலேருந்து அவ்வு வரைக்கும் என்னது? காற்றால தான் வெளிப்படுது அப்படிங்கிறாங்க உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 வந்துட்டு, மெய்யினா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், உடம்பு. மெய்யினா என்னது? உடம்பு. அப்ப உடலோட அசைவுனாலதான் இந்த மெய் எழுத்துக்கள் வந்துட்டு மெய் எழுத்துக்கள்னா இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் உள்ள மெய் எழுத்துக்கள் 18 வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு வெளிவருது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு பிரிச்சிருப்பாங்க. என்னது? எழுத்துக்களின் பிறப்பு வந்துட்டு என்னது? இடப்பிறப்பு இடப்பிறப்பு அப்படின்னு பார்த்தா காற்றறைகள். ஓகேவா? எழுத்துக்களின் பிறப்பு வந்துட்டு இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு பிரிச்சிருக்காங்க. இடப்பிறப்புனா காற்றறைகள், நம்ம வந்துட்டு காற்றால வந்துட்டு சொல்றது. முயற்சி பிறப்புன்னா ஒலிப்பு முனைகள். இந்த இடப்பிறப்பு வந்துட்டு எங்கெங்க வந்துட்டு எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தா, கழுத்து, மார்பு, தலை, ஒலிப்பு முனைகள், எழுத்துக்களின் பிறப்பு வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு பார்த்தோம். இடப்பிறப்பு வந்துட்டு காற்றறைகள் மூலமா பிறக்குது. முயற்சி பிறப்பு வந்துட்டு ஒலிப்பு முனைகள். இந்த இது வந்துட்டு கழுத்து, மார்பு, தலை, மூக்கு, இதுல இருந்துதான் வந்துட்டு எழுத்துக்கள் வந்து பிறக்குது. ஓகேவா? இதுல என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குதுன்ட்டு நான் அடுத்து சொல்றேன்டா. அடுத்து வந்துட்டு முயற்சி பிறப்புன்னு பார்த்தா ஒலிப்பு முனைகள். இது வந்துட்டு இதழ், பல், நாக்கு, அன்னம், இது இந்த இடத்துல வந்துட்டு உச்சரிப்போட நம்மளுக்கு வந்துட்டு எழுத்துக்கள் வந்து பிறக்குது அப்படிங்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் இருக்குல்லடா, இது வந்துட்டு நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சதுதான். கசட தபர எங்கன நம்மன எரல வளல. ஓகேவா? இந்த கசட தபர வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வல்லினம். வல்லினம். எங்கன நம்மன வந்துட்டு மெல்லினம். எரல வளல வந்துட்டு இடையினம். ஓகேவா? இப்போ வந்துட்டு உயிரெழுத்துக்கள் 12 இருக்குல்ல, அந்த உயிரெழுத்துக்கள் 12ம் நம்ம எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா, ஆ அப்படின்னு சொல்லும்போது எங்கேருந்து பிறக்குது? வாயிலேருந்து கிடையாது. வரேன். ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கழுத்துல ஒரு அழுத்தம் வருதா? ஆ
ஆ இ உ அப்படின்னு சொல்லும் போது கழுத்துல ஒரு அழுத்தம் வருது. அப்ப உயிரெழுத்துக்கள் 12ம் உயிர் 12ம் இன்னொன்னு என்னதுடா கசட தபடன்னு சொல்லி பாருங்க வல்லினம். எரல வரலங்கிறது கழுத்துல வருதாடா. அப்ப இடையினம். உயிர் 12ம் இடையினமும் எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்து. ஓகேவா? உயிர் 12ம் இந்த இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல எரல வளல இது வந்துட்டு எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா கழுத்துல இருந்து பிறக்குது. ஓகேவாடா. கசர தபர இது வந்து எங்க இருந்து பிறக்குது கசர தபர சொல்லி பாருங்க. மார்பிள வந்துட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதா அப்ப மார்பில இருந்து பிறக்குது. எங்கன நம்மன எங்க இருந்து பிறக்குது மூக்கு எங்க இருந்து பிறக்குது. ஓகேவா. இதான் வந்துட்டு இடப்பிறப்பு. இந்த எழுத்துக்கள் வந்துட்டு பிறக்கிற இடப்பிறப்புகள். எழுதிட்டியானா? ஒலிப்பு முனைகள் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல உயிரெழுத்துக்கள் வந்துட்டு ஆ ஆ அப்படின்னு சொல்லும் போது ஈலாம் ஆன்ட்டு நம்ம வாயை திறந்து ஆவும் எங்க இருந்து சொல்றோம் அப்படின்னா வாயை திறந்து காற்றலைகளை வெளியே விடும் போது சொல்றது. ஓகேவாடா. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. ஈன்னு சொல்லும் போது ஊன்னு சொல்லும் போது என்னவாகும் உதடுகள் வந்துட்டு குவிய ஆரம்பிக்கும். குவியும் போது பிறக்கிறது ஊ ஓ ஓ அந்த லெட்டர்லாம் வந்துட்டு உதடுகள் வந்து குவியும் போது பிறக்கும். இந்த எழுத்து இலக்கணத்துல அடுத்த நம்ம பார்க்க சார்பு எழுத்துக்கள். ஓகேவாடா. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம். சார்பெழுத்துக்களின் வகை 10 பார்த்தோமா. 10 என்னன்னு சார்பெழுத்துக்களின் வகை உயிர்மை ஆயுதம் நிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் சார்பெழுத்துக்களின் வகைகள் வந்து எத்தனை சொல்லிக்கோம் 10. 10 என்னன்னா உயிர்மை ஆயுதம் ஈரலப்படை ஒற்றளப்படை குச்சியல் லிகரம் குச்சியல் லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். இப்போ ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்.
உயிரும் மெய்யும் இணைந்து காணப்படுற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு நம்ம பார்த்தோம்? 216 எழுத்துக்கள் வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்த எழுத்துக்கள் தான் என்னது? 247. உயிர்மெய் எழுத்துக்கள்னு பார்த்தா 216. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஏன் இதை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதெல்லாம் சார்பெழுத்துக்கள். ஓகேவாடா? முதல் எழுத்துக்கள்னா உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். அதை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 216 எழுத்துக்கள் இருக்கு. இதுல வந்துட்டு உயிர்மெய் குறில் இருக்கும், உயிர்மெய் நெடில் இருக்கும். உயிர்மெய் குறிலுக்கு எத்தனை மாத்திரை சொன்னேன்? 1 மாத்திரை. உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. எப்பவுமே குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அது 2 இணைந்து தானே நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்தே வந்திருக்கு. எது? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைஞ்சு தானே வந்திருக்கு. உயிரெழுத்துல நம்ம வந்துட்டு குறிலுக்கு 1 பார்த்தோம், நெடிலுக்கு 2 பார்த்தோம்ல. அப்ப அது வந்துட்டு மெய்யோட இணைந்து வரும்போது நம்மளுக்கு மாத்திரை அளவு வந்துட்டு உயிர்மெய் குறிலுக்கு 1, உயிர்மெய் நெடிலுக்கு 2, மொத்தம் 216 எழுத்துக்கள். அடுத்த ஆயுதம். ஆயுதம்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? அக்குன்னு தெரியுமா? இந்த அக்கு எப்பதான் எதுக்கு தான் வரும் அப்படின்னா, இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்குன்னு வச்சுக்கோங்க. எழுதியாச்சுடா? ஆயுதத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஆயுதம், கேடயம் அப்படின்லாம் பேர் இருக்கு. ஓகேவாடா? இந்த அக்கு வந்துட்டு எப்படி வரும்னா, எக்ஸாம்பிள் போட்டோம்னு வச்சுக்க, எக்கு இப்படின்னு நம்ம போடுறோம்ல. இந்த அக்குக்கு முன்னாடி எப்பவுமே குறில் எழுத்து மட்டும்தான் வரும். எப்பவுமே என்னது? உயிர்குறில் மட்டும்தான் வரும். உயிர்குறில் அது மட்டும்தான் வரும். இதுக்கு லாஸ்ட் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா வல்லின உகரம். வல்லின உகரம். ஏன் இதை வல்லின உகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கசட தபர வல்லினம் பார்த்தோமா? கசட தபர, கசட தபர பார்த்தோம்ல. இந்த கசட தபர இல்ல, இது வந்துட்டு வல்லின எழுத்துக்கள். ஓகேவாடா? வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்கள் இந்த காவரிசையில தானே இந்த கூறும். ஸோ வந்துட்டு இது வல்லின உகரம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூவை பிரிச்சு பாருங்க. இக்கு பிளஸ் ஊ, கூ. இக்கு பிளஸ் ஊன்னு வந்தா தானே இது கூன்னு வரும். அப்ப இது உகரம் தானே. அப்ப இது வல்லின உகரம். இந்த ஆயுதம் வந்துட்டு எந்தெந்த எழுத்துக்கு நடுவுல வரும் அப்படின்னா, எப்பவுமே முதன்மையில வராத ஆயுதம் நடுவுல தான் வரும். எந்தெந்த எழுத்துக்கு முன்னாடி வரும்னா, ஒரு குறில் எழுத்து, உயிர்குறிலுக்கு முன்னாடி, உயிர்குறிலுக்கு அடுத்தும் வல்லின உகரம் ஏறிய எழுத்துக்கும் நடுவுல மட்டும்தான் வந்துட்டு இந்த அக்கேனம் வந்து வரும். வராது. வராது. ஓகேவாடா? அளப்படை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அளப்படை அப்படின்னா என்னன்னா, நீண்டு ஒலிக்கிறது தான் அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து வந்துட்டு நம்ம நீண்டு சொல்றத வந்துட்டு அளப்படை அப்படிங்கிறாங்க. இது உயிரளப்படை. உயிரளப்படை அப்படின்னா என்னது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் அளப்படுக்கிறது தான் உயிரளப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்து உயிரளப்படை வந்து 3 டைப்பா இருக்கு. செயலிசை அளப்படை, என்னதான் செயலிசை அளப்படை. இந்த செயலிசை அளப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா 1 வேர்ட்ல கேட்குற கொஸ்டின் இசை நிறை அளப்படைன்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா செயலிசை அளப்படைன்னு தான் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது 2ல ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இது 3 டைப்ல இருக்கு. இப்போ வந்துட்டு செயலிசை அளப்படை. அந்த பொண்ணை கூப்பிடுறா.
ஒரு நிமிஷம். உயிரிழப்படை இருக்குல்லடா, உயிரிழப்படை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உயிர் ப்ளஸ் அளவு ப்ளஸ் எடை, அளவு ப்ளஸ் எடை அப்படின்னு பிரிப்பாங்க. இது என்ன அப்படின்னா எடை என்னன்னா உயர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எடைனா இப்போ நம்ம சொல்கிறோம்ல எடை வச்சு அதிகமாகுது அப்படின்னா மிகுதிப்படுத்துதல் உயர்த்துதல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவாடா? இதை வச்சு தான் இந்த இதை நம்மளாம் பார்க்க போகிறோம். 3 டைப் இருக்குது. செய்லிசை அளப்படை, செய்லிசை அளப்படைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செய்லிசை அளப்படை. செய்லிசை அளப்படை அப்படின்னா என்னன்னா செயலில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்ய அதுக்கு இனமான எழுத்து வந்து அங்கே அளப்பெடுக்கும். அதுதான் எது உயிரிழப்படைனா உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அதில். ஓகேவா? செயலில் ஓசை குறையும் பொழுது அதை மிகுதிப்படுத்துறதுக்காக உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அதோட இனமான குற்றெழுத்தோட அளப்பெடுக்கிறது. உங்களுக்கு புரியலைன்னா நான் வந்துட்டு இன எழுத்துக்கள் எழுதி போடுறேன், இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓகேவாடா? இப்போ வந்துட்டு உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, உயிரெழுத்துக்கள் ஆவிலேருந்து அவு வரைக்கும் 12 எழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஆவோட இணை எழுத்து என்னது? ஆ. ஈக்கு ஈ, உ உ, ஏ ஏ, ஐயே இருக்கட்டும். ஓகேவா? அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து ஓ ஓ அவ்வு சொல்கிறேன். ஓகேவாடா? இப்போ வந்துட்டு ஆவுக்கு என்ன எழுத்து? ஆ. ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏவுக்கு ஏ, ஓவுக்கு ஓ. இப்போ ஐக்கு என்ன எழுத்து இல்லையே அப்படின்னா ஐன்னு உச்சரிக்கும் போது நம்மளுக்கு என்ன எழுத்து லாஸ்ட்டாக முடியுது? ஐ, ஈன்னு முடியுதா? அப்போ ஐயுக்கான இணை எழுத்து என்னவா இருக்கும்? ஈ. ஓகேவாடா? ஐன்னு சொல்லும் போது எது முடியுது? ஈ. அப்போ ஐயுக்கு இணை எழுத்து ஈ. இப்போ அவ்வுன்னு சொல்லும் போது எதுல முடியுது? அவ். ஊ. ஊல முடியுதா? அப்போ அவ்வுக்கான இணை எழுத்து என்னவா இருக்கும்? ஊ. இப்போ இந்த இன எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சா? இது வந்து உயிரெழுத்துக்களுக்கு மட்டும் இன எழுத்துக்கள். அடுத்து வந்துட்டு நான் மெய் எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு செய்லிசை அளபடினா செயலில் வந்துட்டு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் 7 அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள் எது? 1 2 3 4 5 6 7 7 இருக்காடா? 7 நெட்டெழுத்துக்களும் அதற்கு இனமான குறில் எழுத்துக்களுடன் இணைந்து அளப்பெடுப்பது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? செய்லிசை அளப்படை. இப்போ புரியுதா? இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு நற்றால் தொழார் எணின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கே வந்துட்டு உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு, எங்கே அளப்பெடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு இந்த தொழார் எணியில் பாருங்க, இந்த தொழார்னுக்குள்ள லா இருக்குல்ல, லா வந்து எது எது சேர்ந்தா லா வரும்? இல்லு ப்ளஸ் ஆ, லான்னு வருதா? அப்போ இது என்ன எழுத்து? உயிர் நெட்டெழுத்தாடா? உயிர் நெட்டெழுத்தோட இனமான குறில் எழுத்து வரணுமா? இப்போ குறில் எழுத்து என்னது? ஆ. இணைந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அளப்பெடுக்குதாடா? அப்ப இது வந்துட்டு என்னது? செய்லிசை அளப்படை. புரியுதா? இப்ப இது எத்தனை மாத்திரையில அளப்பெடுக்குது? இப்ப நெடிலுக்கு எத்தனை மாத்திரைன்னு சொன்னோம்? 2, குறிலுக்கு 1. அப்ப மொத்தம் எத்தனை மாத்திரை? ஏன்னா இங்க வந்துட்டு நெடிலும் இருக்கு குறியிலும் இருக்கு, இது 2 இணைந்து தானே அளப்பெடுக்குது. அப்ப மொத்தம் எத்தனை மாத்திரை வருது? 3 மாத்திரையில் ஒலிக்கும். இந்த உயிரிழப்படை மொத்தமாவே எத்தனை மாத்திரையில தான் ஒலிக்கும்? அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இது சொன்னேன். புரிஞ்சதாடா? இப்ப வந்துட்டு ஓதல் வேண்டும். இங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு உயிர் எழுத்தை கொடுத்துட்டாங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இதோட இனம் எழுத்துன்னா ஓ. இது 2 இணைந்து தான் வந்துட்டு அளப்பெடுக்குது. அப்ப இது எத்தனை மாத்திரையில வருது? 3 மாத்திரையில் வருது. அடுத்து இன்னிசை அளப்படை. இன்னிசை அளப்படைனா செயல்ல ஓசை குறையாத போதும் அது வந்துட்டு ஒரு இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னிசை அளப்படை அப்படிங்கிறாங்க. இந்த இன்னிசை அளப்படை வந்துட்டு என்னன்னா கெடுப்பதும் கெட்டா இருக்கு. இப்ப இந்த தூண் இருக்கா, தூண்கிறது என்ன வரும்? இத்து பிளஸ் ஊ, தூண் வருதாடா? அப்ப இது எத்தனை மாத்திரையில வருது? 2.
கெடுப்பதுவும் கெட்டாருக்கு. இது வந்துட்டு என்னதுன்னா இன்னிசை அலப்படை. இதை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன்டா. இது வந்துட்டு இன்னிசை அலப்படையில் தான் வரும். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஊங்கிற ஒரு லெட்டர் வந்துட்டு உயிரெழுத்து வந்துட்டு வந்திருக்கு. இதோட குறியில் வந்து இணைந்து வந்துட்டு அளப்பெடுக்கும். இதுக்கும் வந்துட்டு 3 மாத்திரை தான். நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படை அப்படின்னா என்னன்னா அளப்பெடுக்கும். எல்லாத்துக்குமே வந்துட்டு உயிரளப்படைனா அதோட இனமான குறில் வந்துட்டு இணைந்து தான் அளப்பெடுக்கும். அது வரும். அது வந்துட்டு நம்ம சொல்லும் போது கெடுப்பது அப்படின்னு தான் சொல்லுவோம். வரும் அங்கே. நான் தான் எழுதாம போட்டிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படை அப்படின்னா என்னன்னா ஒரு செய்யுள்ல ஓசை குறையாத இடத்திலும் ஒரு பெயர் சொல் இருக்குல்ல. பெயர் சொல்னா என்னது? ஒரு பெயரை குறிச்சு வந்துச்சுன்னா அது பெயர் சொல். வினை சொல்னா என்னன்னு தெரியணும். பெயர் சொல்னா அது சொல்லிலக்கணத்துல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து சொல்லிசை அளப்படையில ஒரு பெயர் சொல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வினை எச்சமாக. வினை எச்சம்னா அந்த வினைச்சொல் வந்து முடியாது, ஒரு எச்சமா நிற்கும். இப்போ வந்துட்டு ஒரு இது என்னது, ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு முடியாம அப்படியே நிற்கும். அது வந்துட்டு என்னன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. பெயரெச்சத்துலேயும் வரும். பெயர் வந்துட்டு வினை முடியாம இருந்துச்சுன்னா அது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை முடியாம இருந்துச்சுன்னா வினை எச்சம் சொல்லுவாங்க. அந்த பொருள் வந்துட்டு இதுல நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு சொல்லிசை அளப்படையில் ஒரு செய்யுளில் வந்து ஓசை குறையாத இடத்திலும் அது ஒரு பெயர் சொல் வந்துட்டு என்னவாகுது, வினை எச்சமாக நிற்கிறதுக்கு அளப்பெடுக்கிறது தான், உயிர் எழுத்துக்கள் அளப்பெடுக்கிறது தான் வந்துட்டு சொல்லிசை அளப்படைங்கிறாங்க. இங்கே வந்துட்டு உரன் நசை ஈன்னு இருக்கா. இதில் வந்துட்டு உரன்கிறது பெயர், இந்த நசையே இருக்குல்ல அது வந்துட்டு என்னது வினை எச்சமாக நிற்கணும்னு சொல்லியிருக்காங்களா. இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நசை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விருப்பம் சொல்லுவாங்க. நசை ஈ அப்படின்னா விரும்பி. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்க பாருங்களேன், ஒரு பெயர் சொல் வந்துட்டு என்னது வினை எச்சமா நிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா. வினை வந்துட்டு எது? நசை. நசைன்னா என்னது? விருப்பம். விருப்பம்ங்கிறது ஒரு செயல் தானே. ஓகேவா? அது வந்துட்டு ஒரு வினைச்சொல். அது வந்து ஃபினிஷ் பட்டுடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வினை எச்சமாக நிற்க அளப்பெடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ வினை எச்சமாக நிற்கணும்னா நம்மளுக்கு என்ன வரணும், ஒரு ஐ. இங்கே வந்து நசை. நசைங்கிறது வந்து என்னவாகும், இச்சு ப்ளஸ் ஐ, சைன்னு வருதாடா. அப்போ இது நெடில் எழுத்து, இதோட இனமான குறியில் எழுத்து இணைந்து வந்துட்டு அது என்னவாக்கிடுச்சு, ஒரு வினை எச்சமாக ஆக்கிடுச்சு. இது வினை முழுசாக இருக்கு, இதை வந்து என்னவாக்கிடுச்சு, விரும்பி. விரும்பியதுன்னு முடியல இல்லை. அப்போ அது ஒரு வினை வந்து முடியல, விரும்பி அப்படின்னு தான் எச்சமா நின்றுருக்கு. அப்போ வினை எச்சமா ஆக்கிட்டாங்க. அப்போ இங்கேயும் வந்துட்டு வரணும். ஓகே வேணா, புரியுதா? இதான் வந்துட்டு சொல்லிசை அளப்படை. சார்பு எழுத்துக்களில் அடுத்து வந்துட்டு ஒற்றளப்படை. ஒற்றளப்படையோட மாத்திரை அளவு வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றளப்படைனாம்னா ஒற்று அப்படின்னு அர்த்தமா. ஒற்று அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் ஒற்று. புள்ளி வச்ச எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கா. மெய் எழுத்துக்கள்லாம் எத்தனை மாத்திரை அளவு சொன்னேன் அப்படின்னா அரை மாத்திரை. மெய்யுக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. அக்கேனம் இருக்குல்ல, ஆயுதம், ஆயுதமும் ஒற்றுன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு தனி புள்ளிகளுக்கா. ஸோ இது வந்துட்டு என்னது, அரை மாத்திரைன்னு பார்த்தோமா. இங்கே வந்துட்டு ஒற்றளப்படைன்னு கொடுத்துட்டு எதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அளப்படைன்னா என்னன்னு சொன்னோம், நீண்டு ஒழிக்கிறதுன்னு சொன்னோமா. இந்த ஒற்றளைப்படையில் ஒரு தனி குறிலை அடுத்தும் இல்லை 2 குறிலை அடுத்தும், ஒரு தனி குறில் இருக்கும், இதை அடுத்தும் இல்லைன்னா 2 குறில், இது 2மே குறிலாடா, இதுக்கு அடுத்தும் ஒற்றுக்கள் வந்துட்டு அதோட ஒரே லெட்டர், ஒரே ஒற்று வந்துட்டு 2 டைம் வந்துட்டு நீண்டு ஒழிக்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒற்றளைப்படை. இந்த ஒற்றளைப்படை வந்துட்டு நெடிலோட கண்டிப்பாக வராது. எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு குறிலோட அடுத்து வரும், இல்லைன்னா 2 குறிலோட அடுத்து மட்டும்தான் இந்த ஒற்றளைப்படை வரும். இப்போ இந்த ஒற்று வந்திருக்கா இம்மு, இதே இம்மு பக்கத்தில் வந்திருக்கா, இது ஒரு அரை மாத்திரை, இது ஒரு அரை மாத்திரை, மொத்தம் எத்தனை,
ஒரு மாத்திரை. அப்ப இந்த ஒற்றலைப்படை எத்தனை மாத்திரையில் அழைக்கும்? ஏன்னா அளப்படைனா நம்மளுக்கு தெரியும் நீண்டு ஒலிக்கிறது. அப்ப இந்த ஒற்றலைப்படை வந்துட்டு 2 ஒற்று இணைந்து வந்து நம்மளுக்கு வந்துட்டு அளப்பெடுத்து நிக்குது. அப்ப இது வந்துட்டு ஒரு மாத்திரை. இங்க பாருங்க, இங்க 2 ஒற்றுக்கு அடுத்து 2 வந்திருக்கா. இப்ப இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மாத்திரை. அப்போ ஒற்றலைப்படை முடிஞ்சிச்சாடா. நெக்ஸ்ட் வந்துட்டு குற்றியல் லுகரம். நம்ம வந்து குற்றியல் லிகரம் போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட். இந்த குற்றியல் லுகரம் பார்த்தா தான் அடுத்து குற்றியல் லிகரம் பார்க்க முடியும். ஓகேவா? குற்றியல் லுகரம் வந்துட்டு நான் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த குற்றியல் லுகரம் வந்துட்டு ஒரு குறியில அடுத்து கண்டிப்பா வந்துட்டு வராது. ஒரு குறியில் இருக்குல்ல, ஒரே ஒரு குறிலுக்கு பக்கத்துல குற்றியல் லுகர சொற்கள் வந்து தெரியுமாடா? குசுடு துபுருன்னு படிச்சிருக்கீங்களா? குசுடு துபுரு. இது வந்து குசுடு துபுரு இருக்குல்ல, இது வந்துட்டு என்ன அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் இருக்கா. வல்லின எழுத்துக்கள் என்னது? கசட தபர. இது எல்லாமே வந்துட்டு புள்ளி வச்சு எடுத்தானா இது கூட வந்துட்டு இக்கு பிளஸ் உகரம் தானே இது. குற்றியல் உகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். இந்த உகரம் வந்துட்டு அதுல எல்லாத்துலயும் ஏறி வரணும். அப்ப இக்கு பிளஸ் ஊ என்னது? கு. இச்சு பிளஸ் ஊ சு. இட்டு பிளஸ் ஊ டு. இத்து பிளஸ் ஊ து. இது மாதிரி வந்ததுதான் வந்துட்டு குற்றியல் உகர சொற்கள். ஓகேவா? குற்றியல் உகர சொற்கள் என்னது? குசுடு துபுரு. இந்த குற்றியல் உகரம் இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா ஒரு தனி குறிலுக்கு பக்கத்துல எப்பவுமே குற்றியல் உகர சொற்கள் வராது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அது வந்து நீங்க வரலையடா. வராது. குற்றியல் லிகரத்துக்கு போகணும். இங்க வந்து குற்றியல் லுகரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வராது. இப்ப குற்றியல் லுகரத்துல வந்துட்டு ஒரு குறிலுக்கு பக்கத்துல தனி குறியில் பக்கத்துல வந்துட்டு குற்றியல் லுகர சொற்கள் வந்து வராது. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க வந்துட்டு நெடில், நெடிலுக்கு பக்கத்துல ஒரு மெய் இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து டூ இருக்கு. இதே மாதிரி இங்க வந்து நெடில் இருக்கு, இங்க வந்து குறில் ஒரு குறில் பக்கத்துல தான் வரான்னு சொல்லியிருக்கேன். குறில் அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து வரலாம். ஓகேவாடா? தனி குறிலுக்கு பக்கத்துல குற்றியல் உகர சொற்கள் வராது. இது வந்துட்டு 6 டைப்பா இருக்கு. நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம்னா 6 டைப்ல குற்றியலுகரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் இருக்குல்ல, இப்ப வந்து இந்த குற்றியலுகரத்திற்கு மாத்திரை வந்து குறில் எழுத்துக்களை எத்தனை மாத்திரை சொன்னோம்? ஒரு மாத்திரை. இந்த குற்றியலுகரம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுதான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இப்ப வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னு பார்த்தோம்னா நெடில் எழுத்துக்களுக்கு பக்கத்துல இந்த உகரம் எழுத்துக்கள் இருக்குல்ல, குசுடு துபுரு, இது வந்து ஜாயிண்ட் ஆகி வரும். அதுதான் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப வந்துட்டு நெடிலடா, நெடிலுக்கு பக்கத்துல சூங்கிறது என்னது? குற்றியலுகர சொற்கள். இது மாதிரி வரதெல்லாம் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா எப்பவுமே ஆயுதம் வந்துட்டு முதல்ல வராதுன்னு தெரியும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு குறில் உயிர் வருமா? அப்ப குறில் வந்திருக்கு, அப்புறம் ஆயுதம், அடுத்து வந்துட்டு இந்த குசுடு துபுரு இந்த இது வந்து வரும். ஓகேவாடா? இது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம்னா வன் தொடர் லெட்டர்கள்னா என்னன்னு பார்த்தோம்? கசட தபர. அதான் வந்துட்டு என்னது? வல்லின எழுத்துக்கள். கசட தபர. இந்த லெட்டர் இருக்குல்ல, இதுல வந்துட்டு இந்த உகரம் வந்துட்டு ஏறி வர்றது. அப்படியே இந்த மெய் எழுத்துக்களுக்குள்ள வன் தொடர் குற்றியலுகரத்தோட வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, மெய்யெழுத்துக்கள், அதோட இந்த உகரம் வந்துட்டு ஏறி வர்றது தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு பாக்கு பட்டு. இந்த இக்குங்கிறது என்னது? வல்லின எழுத்து. இட்டுங்கிறது வல்லின எழுத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு மென் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரம்னா மெல்லின எழுத்து என்னன்னு பார்த்தோம்? ஞங்கன நமன. அப்ப வந்துட்டு அதோட ஞங்கன நமன அப்படிங்கிற
மெல்லின எழுத்தோட உகரம் வந்துட்டு இணைந்து வர்றது வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம்னா இடைத்தொடர்னா என்னன்னு பார்த்தா எரல வளல. அதுல வந்துட்டு இரு இல்லு மட்டும் அதோட எழுத்துக்கள் தானே இரு இல்லும். ஸோ வந்துட்டு இதோட உகரம் வந்துட்டு இணைந்து வர்றது வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா ஒரு நெடில் எழுத்து. இதுல வந்துட்டு நெடில் எழுத்து வரும். அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு குற்றியலுகர சொற்களும் வந்துட்டு இணைந்து வரும். இப்ப வந்து இந்த அரசுன்னு இருக்குல்லடா, இந்த அரச வந்துட்டு ராவை வந்து எப்படி பிரிக்கலாம்? இரு பிளஸ் ஆன்னு பிரிக்குவோமா? இந்த உயிர் தானே, உயிர்த்தொடர் குற்றியலுகரம் உயிர் எழுத்துக்கள் வரணுமா? அப்ப இதை நம்ம பிரிக்கும் போது இரு பிளஸ் ஆன்னு பிரிக்கும் போது இது என்ன எழுத்து? ஒரு உயிரெழுத்து. இதை தொடர்ந்து இந்த குற்றியலுகர சொற்கள் வர்றதுனாலதான் இதை வந்து என்ன சொல்லிருக்காங்க? உயிர் தொடர் குற்றியலுகரம். தொடர்ந்து போடுதா? அப்ப வந்துட்டு இந்த இர பிரிக்கும் போது இரு பிளஸ் ஆ, இந்த ஆவோட சேர்ந்து தானே இது வருது. ஸோ வந்து இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இங்க பாருங்க பாலாறு, இந்த லாவை பிரிச்சா இல்லு பிளஸ் ஆன்னு வருதாடா. அப்ப இந்த ஆவோட சேர்ந்து தானே இந்த குற்றியலுகர சொற்கள் வருது. ஸோ இது வந்துட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இது. அபி அபி லிகரம் அடுத்து வந்து குற்றியல் லிகரம். குற்றியல் லுகரம் பார்த்தோமா? குசுடு துபுருன்னு இருந்துச்சுல, அதே தான் இதுலயும் வரும். இது வந்து குற்றியல் லிகரம் அப்படின்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் அப்படின்னு தான் இதை பிரிப்பாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்துட்டு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வந்துட்டு என்னதுன்னா நிலைமொழி. இது வந்துட்டு என்னது? வருமொழி. இது வந்து என்னது? நிலைமொழி. இது வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமொழியோட இந்த வருமொழி வந்து சேரும் போது தானே நம்மளுக்கு இது கிடைக்குது. அதனாலதான் இது வந்து என்ன சொல்றாங்க? நிலைமொழி, இது வருமொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமொழியில லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? குற்றியல் லுகரம். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் குற்றியல் லுகரம் பார்த்துட்டு தான் குற்றியல் லிகரத்துக்கு வரோம். குற்றியல் லுகர சொற்கள் தானே குசுறு துப்புருன்னு பார்த்தோம். இந்த நிலைமொழியில ஈற்றுனா லாஸ்ட்னு அர்த்தம். இந்த நிலைமொழியில ஈற்று எழுத்து வந்துட்டு குற்றியலுகரா சொற்களா இருக்கும்போது இதை வந்து எப்படி பிரிப்போம்? இட்டு பிளஸ் ஊன்னு பிரிப்போமா? குற்றியலுகரா சொற்களா இருக்கும்போது இதோட உகரம் கெட்டு இகரமாக மாறும்.